அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதங்களும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படி சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு சின்ன ஒரு பாட்டனாக நம்ம வந்து இந்த 369 இதை பற்றி நம்ம வந்து அது சயின்ஸாகவும் சரி, ஸ்பிரிச்சுவல் டைம் ரிலேட்டடாகவும் அது எப்படி வந்து கனெக்ட் ஆகுது, அதனால் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது என்னுடைய பர்சனலாக இந்த பேட்டனை வச்சு நான் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன். இது நான் நிறைய வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது அண்டு வந்து நான் இதனை பற்றின ஒரு சிலதெல்லாம் நெட்டில் சர்ச் பண்ணி படிச்சுக்கிட்டு தெரிஞ்சிட்ட விஷயங்கள் தான். எனக்கு இது வந்து பர்சனலாக நிறையா கனெக்ட் ஆனது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. இப்போ வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது, ஏஞ்சல் நம்பர்ஸு, இது எல்லாமே வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வாட்டர் மேனிஃபெஸ்ட் பற்றி கூட நான் நெக்ஸ்ட்டு ஒரு பதிவில் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதோட ரிசல்ட்டுமே நல்ல எஃபெக்டாக இருந்தது. இப்போது இது பற்றி இதில் வந்து நம்பிக்கை இல்லை, இதெல்லாம் சும்மா அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பார்க்க வேணாம். ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தில் முழுமையாக ஈடுபட்டு அதில் செயல்படும் பொழுது தான் நமக்கு வந்து சக்ஸஸ் கிடைக்கும். அதை வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனதோடு அதை நம்ம செய்யும்போது அதில் எந்தவித உண்மை இருந்தாலும் அதை என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஏற்றுக்க முடியாது. அப்போது அதில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு இதுக்கு வந்துடும், தோல்வி வந்துடும். ஸோ அதனால் அந்த மாதிரி எண்ணங்களோடு இருக்கவங்க பார்க்க தேவை கிடையாது. பட் ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, சயின்ஸும் இதில் இருக்குது, எனக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் நம்பிக்கை இருக்குது, இறை நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணும்போது 100% சக்ஸஸ் வந்து வர்றது. சரிங்களா? இப்போது நம்மளுடைய இதில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 369க்கு நிறைய சயின்டிஃபிக்கான ரீசன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் நெட்டில் வந்து சர்ச் பண்ணாலும் சரி, வீடியோஸ்லாம் நிறைய பேர் போட்டிருக்காங்க. அதோட சயின்ஸ் ரீசன் என்னென்னு நம்ம இப்போ ஜாதகம் அண்டு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பெரியவங்க பொதுவாகவே ஒரு இறை நாமங்களை சொன்னாலும் சரி, எந்த விஷயத்தை நம்ம செய்யணுன்னாலும் நீங்கள் 108 முறை சொல்லுங்கள் அப்படின்னா அதனுடைய கூட்டு எண்ணிக்கை 9 முடியுது. 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், இது எல்லாமே அப்போ அதனுடைய கூட்டு எண்ணிக்கை அப்படின்னு பாருங்கள். அந்த 3, 6, 9 இது ரிலேட்டடாகவே தான் நமக்கு வந்து அமையும். இப்போ முப்பெரும் தேவியர், 3 லோகம் அப்படின்னு சொல்கிறது, 9 அவதாரங்கள் அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 369 கனெக்டிவிட்டியிலேயே தான் நமக்கு வந்து இருக்கும். இப்போ முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 6 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை, 6 கார்த்திகை பெண்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரிலேட் ஆகும். இது நிறைய இருக்குது. ஜாதக ரீதியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்தை வந்து வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய முயற்சி ஸ்தானம்னு சொல்கிறதும் 3ஆம் இடத்தை தான் குறிக்கிறது. அப்போது அந்த முயற்சி வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், அப்போ 3ஆம் இடம் நம்மளது மனதை குறிக்கக்கூடியது, தைரிய வீரியம் எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது. ஸோ ஜாதகத்துலேயும் நமக்கு கனெக்டிவிட்டி ஆகிறது அந்த 3, அந்த 36, அந்த 3ல் தான் அது கனெக்ட் ஆகுது. அப்போது நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ஒரே இலக்கை நோக்கி ஒரு தீவிரமாக நம்ம முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறதுக்காக தான் அதை வந்து நமக்கு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இந்த பேட்டனை நம்ம எடுத்து நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு மாற்றங்கள் நம்மளுடைய இருக்கும். இதில் வந்து நம்ம ஜாதகத்தில் பொதுவாக நியூமராலஜி இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்களின் அடிப்படையில் தான் நமக்கு வந்து அமைப்பாங்க. அப்போ அந்த கூட்டு எண்ணிக்கை வந்து நமக்கு பிரபஞ்சங்கள் வந்து நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சக்திகளாக இருக்கும். இதை வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ் அப்படின்னு சில பேர் கூட சொல்லுவாங்க. அதாவது 555 மெத்தடு, இதெல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருக்கலாம். ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஒவ்வொரு இது இருக்குது. இந்த 369க்கு அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி வந்து நமக்கு சயின்ஸாகவும் சரி, இதுவாகவும் சரி நிறைய இருக்குது. அப்படிங்கிறனால நான் ஃபஸ்ட்டு இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். இது வந்து நமக்கு நிறைய சக்திகளை கொடுக்கும். பொதுவாக பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம என்ன கேட்குறோமோ அதை வந்து அந்த பிரம்ம முகூர்த்த நேர விளக்கு போடுறதை பற்றி பேசியிருக்கும் போது நான் சொல்லியிருப்பேன். அந்த நேரங்களில் நம்மளுடைய எண்ணங்களுக்கும் சரி, நம்மளுடைய செயல்களுக்கும் சரி அதீத ஒரு பவர் உண்டு. அது சீக்கிரமாக அந்த பிரபஞ்சத்தில் போயிட்டு அந்த சக்தியை கொடுக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. எந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு தீவிரமாக இலக்காக எடுத்துகிட்டு நம்ம
கேட்குறோமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு இப்போ குழந்தைங்களே ஒரு விஷயத்த ரொம்ப திரும்ப 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 கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அம்மா அப்பா என்ன செஞ்சிடுவாங்க, அதை வந்து ஓகே இது அவங்கக்கிட்டேருந்து மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்குது, அப்போது இதை திரும்ப திரும்ப கேட்குறாங்கன்னா அதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடுவோம். அதுவே மாதிரியே தான் இந்த பிரபஞ்சமும். நாம் கேட்கக்கூடிய விஷயம் அதனால தான் நெகட்டிவான வார்த்தைகளை பயன்படுத்தாதீங்க, நெகட்டிவான விஷயங்களை வந்து பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நீங்கள் அதை தான் கேட்குறீங்கன்னா இந்த பிரபஞ்சம் என்ன நினச்சிக்குவாங்க ஆட்டோமேட்டிக்காக, ஸோ ஓகே இதுதான் இவங்களுக்கு வேணுமா அப்படி சொல்லி நமக்கு அதை கொடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கணும். இது வந்து முதல் விஷயமாக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, ஓகே. இந்த 369 இதை வந்து நான் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ தெளிவாக சொல்ல போகிறேன். இதுக்கு பெருசாக நீங்கள் வந்து அந்த நோட்டில் தான் எழுதணும் இது அப்படிலாம் கிடையாது. ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ரொம்ப டெடிக்கேட்டடாக யோசித்து இது தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்றத மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நிறைய பேர்த்துக்கு நிறைய ஆசைகள் இருக்கலாம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தொடர்ந்து எழுதிக்கலாம். பட் உங்களுடைய முதல் இலக்கு இதுதான், இதை அடைஞ்சால் நீங்கள் நிறைய விஷயங்கள் அடையிற மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அப்போது அதை எடுத்துக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு வேலை வேணும் அப்படின்னா அந்த வேலை வந்துச்சு, அதன் மூலிமா ஒரு இன்கம் வருது அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகிடும். ஸோ அந்த இலக்கை நீங்கள் எது அப்படிங்கிறத என்ன சொல்கிறது, ஒரு வெறியாக அதை செலக்ட் பண்ணிக்கோங்க, என்ன வேணும் அப்படிங்கிறத. இதை 369 அப்படி சொல்லிட்டு நம்ம பிரித்து எழுத போகிறோம். எப்படி அப்படின்னா காலையில் நீங்கள் எழுந்த உடனேயே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் ஒரு பென் அதை எடுத்துகிட்டு உங்களுடைய இலக்கு அதாவது இன்னொன்றையும் சொல்லிடுறேன், உங்களுடைய அந்த நீங்கள் நினச்சிருக்க அந்த இலக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் எழுதணும். கிடைச்சா என்ன செய்வீங்க அப்படிங்கிறதையும் எழுதணும். இப்போது எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைத்து விட்டது, அப்போ நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃப்யூச்சரை எழுதணும். எனக்கு ஜாப் வேணும், எனக்கு ஜாப் கிடைக்கணும் அப்படி எழுதக்கூடாது. ஜாப் கிடைத்து விட்டது, அப்போது அது வந்து ப்ரெசண்ட்டில் நடந்த மாதிரியும், அது நடந்ததுனால உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி 3 முறை எழுதணும். இதில் ஒரு விஷயம் கவனமாக பார்த்துக்கணும், ஒரே லைனை ஒரு ஃபிக்ஸடாக யோசிச்சுட்டு எழுதிட்டு அதை மாற்றாதீங்க. 3 டைம்ஸும் எழுதும் போதும் இதில் வந்து எனக்கு இந்த வேலை கிடைக்கணும்னு எழுதிட்டு செகண்ட் இதில் வந்து அந்த வேலையோட இது எழுதாமல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. 3மே சேமாக எப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு லைன் எப்படி எழுதுனீங்களோ அதே மாதிரி தான் 3 முறையும் எழுதணும். அதே மாதிரி அதே நாளில் மதியம் லஞ்சுக்கு முன்னாடி சரிங்களா, ஒரு 1 to 2க்குள்ளே நீங்கள் எழுதிடுற மாதிரி ஒரு ஃபிக்ஸட் வச்சுக்கோங்க சரிங்களா. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா அது உங்களோட விருப்பம். பட் மதியம் சரிங்களா, மதியம் அதே லைனை 6 முறை எழுதணும். இப்போது மார்னிங் வந்து நம்ம எழுந்த உடனே நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, மைண்டு வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு எனர்ஜியாக இருக்கும். அப்போ எழுதுகிறப்போ நம்மளுடைய ஒரு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அந்த 3 முறையே அப்படிங்கிறது இனஃபாக இருக்கும். பட் மதியம் வந்து நம்ம நிறைய குழப்பம், நிறைய வேலை, அந்த ப்ரெஷர் இந்த ப்ரெஷர் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய வேலை செஞ்சு வரப்போ நம்ம மைண்டு ஒரு டயர்டு இருப்போம். அப்போது நம்மளுடைய அந்த ஃபோக்கஸ் பண்ணுற அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறையும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா மதியம் எழுதும் போது டிஸ்டர்ப் இல்லாமல் உட்காந்து அந்த 6 முறை எழுதணும். நீங்கள் ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல இல்லை பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க, என்னால் இப்போ தான் நான் எழுதணும் அப்படின்னாலும் சரி, அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு சூழல் இருந்தாலும் உங்களால் எழுத முடியும் அப்படின்னு. அதே மாதிரி 6 முறை எழுதும்போது ஒரு 2 முறை எழுதிட்டுருக்கும்போது திடீர்னு யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னு எழுந்து போகிறது, ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறது, அதெல்லாம் இல்லாமல் டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த 6 முறை எழுதுகிறப்போ ஒரு 5 to 7 minutes ஆகலாம் 6 முறையும் நீங்கள் எழுதி முடிக்க. அதை எழுதும்போது அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, டிஸ்டர்ப் இல்லாமல் அந்த நேரத்தை உட்காந்து எழுதிடுங்க. அதே நாளில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதே
நீங்கள் என்ன சென்டென்ஸ் காலையில் 3 முறை எழுதுனீங்களோ அதையே நைட்டு 9 முறை எழுதுங்க. எழுதி முடிச்சுட்டு அதை வச்சுட்டு நீங்கள் படுக்கும்போதும் அந்த விஷயத்தை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. நினச்சி பார்த்துட்டே இருங்க. அது நடந்துருச்சு, நடந்ததுனால நான் இதெல்லாம் அனுபவிக்கிறேன், என் ஃபேமிலி இதெல்லாம் சந்தோஷப்படுது, நான் இந்த மாதிரி எனக்கு வேலை கிடைச்சனால என் அம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ளே விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அது பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடலாம். இது வந்து ஜாபுக்குன்னு நான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களுடைய கோல் என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது நடந்ததாகவே நீங்கள் நினைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. வாய்ப்புகள் இல்லை, கண்டிப்பாக கொடுக்கும். அதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ நிச்சயமாக இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நீங்கள் எந்த விஷயத்துக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஃபஸ்ட்டு இதில் ஒரு தெளிவு என்ன வேணும் அப்படின்னா, நமக்கு என்ன வேணும், ஏன் வேணும், வாட் அண்டு வை, இது ரெண்டையும் யோசிச்சுக்கோங்க. ஸோ இதை யோசிச்சுட்டு உங்களுடைய இலக்கு நோக்கி கண்டிப்பாக பயன்படுங்க. நான் என்னுடைய பர்சனலாக அனுபவித்த ஒரு விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு ஏஞ்சல் நம்பர், வேறு ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றின புதிய பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.